ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த நவராத்திரியை எளிமையா நம்ம வீட்டுல எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பார்வையில் பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லை என்பம். பொதுவாகவே நவராத்திரி அப்படின்றது புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கும். ஒரு 9 நாட்கள் நம்ம கொண்டாடுவோம். இந்த 9 நாட்களும் அம்பிகை முதல் 3 நாட்கள் சரஸ்வதியாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் துர்க்கையாகவும் பாவிச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். இது பழங்காலமா நம்ம கிட்ட உள்ள வழிபாட்டு முறை. தமிழ்நாடு இந்த பக்கம் உள்ள மாநிலங்கள்லாம் நவராத்திரியா கொண்டாடுவோம். வட மாநிலங்கள்லாம் துர்கா பூஜையை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இந்த வழிபாடு எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு கொலு வச்சு, கொலு படிக்கட்டெல்லாம் வச்சு அமாவாசை அன்னைக்கு எடுத்து வச்சு ஆரம்பிச்சு மறுநாள் பூஜைகள் ஆரம்பிச்சு 9 நாளும் கொண்டாடுவாங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், கொலு எப்படி வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 படி 5 படி 7 படின்னு வச்சுட்டு அதுக்கு தகுந்த பொம்மைகள் வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம். நம்ம கிட்ட ஒரு கேள்வி வரும், நமக்கு கொலு வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருக்குது, இடச்சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் நம்ம கிட்ட வசதி கிடையாது, அது போக நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் நம்மளால இதுக்குன்னு தனியா ஒரு ஆள் இருந்து தினந்தோறும் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி இதெல்லாம் வழிபாடு செய்யணும். அந்த மாதிரியான வசதிகள்லாம் நம்ம கிட்ட இல்லாத போது எளிமையா எப்படி இந்த வழிபாடை செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே எல்லா வழிபாடும் ஆடம்பரமா பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் நம்ம மனசார ஒரு சின்ன புஷ்பத்தையும் ஒரு 2 கல்கண்டை வச்சா கூட பகவான் ஏற்றுவார். எல்லா தெய்வங்களுமே ஏத்துப்பாங்க. உள்ளன்போடு நம்ம செய்யற பிரார்த்தனை கடவுள் ஏத்துக்கிறாரு. அப்ப இந்த நவராத்திரியை எளிமையா கொண்டாடுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், இந்த நவராத்திரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலசம். பொதுவாகவே நவராத்திரி மிக முக்கியமான பங்கு கலசம் தான் வைப்பாங்க. ஏன்னா முதல் படியில கலசம் வச்சு அதுக்கப்புறமாக தான் மற்ற பொம்மைகள் வச்சிருப்பாங்க. நம்மளும் தான் பண்ண போறோம். இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் கலசத்துல அம்பாள் ஆவாகனம் பண்ணி 9 நம்ம பூஜை பண்ண போறோம். கலசம் வைக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒரு பித்தளை சொம்பு அல்லது வெள்ளி சொம்பு அல்லது காப்பர் சொம்பு எடுத்துக்க வேண்டியது. அந்த சொம்பை நல்லா சுத்தமா கழுவிட்டு அதுக்கு நூல் சுத்த தெரிஞ்சா நூல் சுத்துங்க. நூல் சுத்த தெரியல அப்படின்னா கழுத்து பகுதியில மட்டும் ஒரு 3 நூல் சுத்திட்டு அதை 4 பக்கங்களும் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்குள்ள சுத்தமான தண்ணீர் ஊத்துங்க. அதாவது நிறகுட தண்ணின்னு சொல்லுவாங்களே, எச்சில் படாத தண்ணி, அதை ஊத்திட்டு கழுத்து வரைக்கும் அந்த தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணியில எலுமிச்சம்பழம், ஒரு 6 ரூபாய் நாணயம், ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு, கொஞ்சமா மஞ்சள், சந்தனம், விபூதி, குங்குமம்லாம் போட்டுட்டு பன்னீரும் பஞ்சகவியும் கிடைச்சா அதுவும் ஊத்திக்கலாம். இதெல்லாம் ஊத்துனதும் அந்த செம்பு நல்லா நிறைஞ்சிடும். நிறைஞ்சோடனே அந்த செம்போட வாய்ப்பகுதியில பாத்தீங்கன்னா மா இலை அதை வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில மேல குடுமி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபுல்லா எல்லா நாரையும் சுத்தமா எல்லா நாரையும் உரிச்சிட்டு அந்த தேங்காயில நல்லா மஞ்சள் தடவி அந்த தேங்காயில பார்த்தீங்கன்னா சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அந்த தேங்காயை இந்த மா இலைக்கு நடுவில் வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமாக இந்த கலச செம்புக்கு பார்த்தீங்கன்னா புடவை கட்டலாம். இன்னைக்கு கடைகளை நிறைய டிசைனா புடவைகள் கிடைக்குது. அந்த புடவைகள் வாங்கி நீங்க கட்டிட்டு ஒரு மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறுல ஒரு மஞ்சள் கிழங்கு, முனமுறியாத மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மஞ்சள் எடுத்து கட்டிட்டு அதுல 2 வளையல் கோர்த்து அந்த கலசத்துக்கு நம்ம ஆவாகனம் பண்ணி வச்சுக்க அந்த அம்பாளுக்கு அதை சாத்திட்டு அவ்வளவுதான். கலசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தினந்தோறும் மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாலே போதுமானது. இந்த கலசம் ரெடியான உடனே இந்த கலசத்தை வைக்கிறதுக்கு கீழே ஒரு தட்டு அல்லது வாழை இலை எடுத்துட்டு அந்த இலை மேல நெல் அல்லது பச்சரிசி பரப்பிட்டு அதன் மேல அந்த கலசத்தை வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமாக இந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் ஒரு சின்னதா பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு கலசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளையாரும் பிடிச்சோம், அடுத்து பூஜை பண்ண போறோம். இந்த எளிமையான வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு குழு வைக்கிறதுக்கும் நமக்கு குழுவை பராமரிக்கிறதுக்கும் அதுக்கு தினந்தோறும் பூஜை பண்ண முடியாதவங்க இந்த முறையில வழிபாடு செய்யணும். அதுக்கு தான் இந்த எளிமையான நவராத்திரி வழிபாடு. இந்த கலசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கலசத்துல அம்பாள் ஆவாகனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண போறோம். முதல்ல நம்ம விநாயகர் பூஜை பண்ணதுக்கு அப்புறமாக நம்மளுடைய குலதெய்வத்தை கூப்பிடலாம். நம்ம குலதெய்வம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஐயனாரா இருக்கலாம், காளியம்மனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், முனீஸ்வரனா இருக்கலாம், எந்த தெய்வமாக இருந்தாலும் வீட்டுல குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. முதல் முறையாக எங்க வீட்டுல நவராத்திரி குழுவை அம்பாளை கலசத்துல ஆவாகனம் பண்ணி நாங்க வழிபாடு செய்யறோம். இந்த வழிபாடை சிறப்பா எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவாகனம் பண்ணிருக்க அம்பாள் கிட்ட வாங்க. அந்த அம்பாளுக்கு என்ன மலர்கள் வேணாலும் நீங்க சாத்தலாம். வாசனை உள்ள மலர்கள் எந்த மலர்கள் வேணாலும் நீங்க சாத்தலாம். அந்த அம்பாளுக்கு நம்ம ஆல்ரெடி கலசம் ரெடி பண்ணிட்டு அலங்காரம்லாம் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க, தாயே பராசக்தி, எனக்கு ஒன்று குழு வச்சு கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா என்னோட இடச்சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இந்த முறை இந்த வருஷம் நான் உங்களை கலசத்துல ஆவாகனம் பண்ணி நான் பூஜை பண்றேன். இதற்கப்புறம் வரக்கூடிய வருஷங்கள் எனக்கு நிறைய வளர்ச்சியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை
நான் வந்து நவராத்திரி கொலுவே வச்சு கும்பிட்றேமா அம்பாள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிரார்த்தனைகள் வேணுமோ அந்த பிரார்த்தனைலாம் நீங்க கலசல ஆவாகனம் நம்ம அம்பாள்கிட்ட சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். மந்திரங்கள் தெரியல அப்படின்னா கூட இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. லலிதா சகசநாமம், சௌந்தர லகரி, கனகதாரா சோஸ்திரம், இது போக துர்க்கையம்மன் பாடல், இந்த மாதிரி நிறைய அம்மன் பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் பாட விட்டுட்டு நீங்க உங்களுடைய தூப தீப ஆராதனை காமிச்சு பூஜைகள் நீங்க பண்ணிடலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம்னு ஒரு விஷயம் வரும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு டம்ளர் பால், 2 டைமண்ட் கல்கண்டு, 2 உலர் திராட்சை பழம் சுட்டு கிஸ்மிஸ் பழத்தை மட்டும் வச்சு உங்களுடைய பிரார்த்தனை அம்பாள்கிட்ட சொல்லிட்டு நீங்க பூஜையை முடிச்ச முதல் நாள் பூஜை எப்படி முடிஞ்சது, இதே மாதிரி 9 நாளும் இந்த பூஜைகள் செஞ்சு முடிச்சுக்கலாம். பொதுவாகவே நவராத்திரி அப்படின்றது சாயங்காலம் பண்ணக்கூடிய பூஜை தான். 6 மணிக்கு மேலதான் அம்பாளை வந்து கூப்பிட்டு பண்ணக்கூடிய பூஜை தான். உங்களுக்கு காலையில நீங்க வேலைக்கெல்லாம் போயிருவீங்க, சாயங்காலம் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சாயங்காலம் வீட்டுல இருக்கவங்கள விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லுங்க அந்த அம்பாளுக்கு. மற்றபடி எதுவுமே நீங்க பண்ணா காலையில நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் நீங்க பண்ணிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு 9 நாளும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த நவராத்திரி பூஜையை வந்து கொண்டாடலாம். கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் விஜயதசமி அன்னைக்கு இதே அம்பாளுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளை சாந்தப்படுத்திட்டு நம்ம வந்து நவராத்திரி முடிப்போம். இது எல்லாரும் உள்ள வழக்கம் தான். அதே வழக்கத்தின் அடிப்படையில் தயிர் சாதம் நைவேத்தியம்னு அம்பாளை சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறமாக இந்த கலசத்துல ஒரு தீர்த்தத்தை எல்லாம் என்ன பண்ணுன்ற ஒரு கேள்வி வரும்ல. இந்த தீர்த்தத்தை எடுத்து ஒரு தண்ணி கேன், ஒரு வாட்டர் பாட்டில ஊத்தி வச்சுக்கோங்க. அதுல கூட அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க வீட்டு பீரோல வச்சிருங்க. அந்த நாணயத்தையும் எடுத்து பீரோல வச்சிருங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே கரைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் நீங்க தண்ணி கேன்ல ஊத்தி வச்சுக்கிட்டு வீடு துடைக்கும் போதும் சரி, வாசல் தொளிக்கும் போதும் சரி, நீங்க வீட்டுக்கு ஏதாவது நல்ல காரியத்துக்காக வெளியே போகும் சரி, இந்த தண்ணியை வந்து அம்பாளை நினைச்சு தலையை தீர்த்தமா தொளிச்சுட்டு நீங்க போங்க. அந்த காரியம் வெற்றி பெறும். இந்த கலச வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. ஏன்னா நவராத்திரியில முதல் படிக்கிற கலசம் வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பொம்மைகள்லாம் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் மட்டும் நம்ம கலசத்துல அம்பாளை ஆவாகனம் பண்ணி மிக எளிமையா வந்து இந்த வழிபாடு நம்ம செய்ய போறோம். இதுக்கப்புறமா இந்த 9 நாளும் விரதம் இருந்து இந்த அம்பாளை வழிபடலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கலசத்துல உள்ள தீர்த்தத்தெல்லாம் நீங்க ஒரு பாட்டில ஊத்தி வச்சுட்டு பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை உடைச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க. தாயே பராசக்தி, 9 நாளும் எங்க வீட்டுல எழுந்தருளி எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுகிரகம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. இந்த வருஷம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா வந்து நவராத்திரி பூஜையை வந்து நாங்க கொண்டாடி இருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷங்களை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுமான்னு சொல்லி அம்பாளை வேண்டிட்டு இந்த பூஜையை நிவர்த்தி பண்ணிடுங்க. இந்த முறையில அம்பாளை எளிமையா நீங்க வழிபட்டு பாருங்க. ஒரு 4-5 வருடங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். நம்ம வந்து கலசத்துல வச்சு கும்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு வளர்ச்சி வந்து அம்பாள் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி படிக்கட்டுலாம் வச்சு பொம்மைகள்லாம் வாங்கி வச்சு கும்பிடலாம். சரிங்களா? ஓகே, ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல்ல இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய உற்சாக உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல புதிய தகவல்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.